கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்னா வந்து ஜஸ்ட் வந்து டெஸ்க் ஒர்க் இருக்கிறது, டாக்குமெண்ட்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து வெளியே போய்ட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னால் அந்த ஆஃபீஸருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18th நவம்பர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் வைஸாக கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காளையர் கோயில் யூனியனு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீப் டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணன்குடி யூனியனு, இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு யூனியன் வைஸாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. பட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்லையே, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். பக்கத்துலேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி, என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு 18th நவம்பருக்குள்ளே ஈவினிங் 5:45க்குள்ளே சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க கைஸ். அந்த ஃபீஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேமில் டிடி மூலமாக பே பண்ணணும். அந்த டிடி ப்ரூஃப்மே இது கூட வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் வந்து ஆஃபீஸர்ஸுக்கு தேவையான ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சில டேட்டாலாம் வந்து சில டேட்டா என்ட்ரி ஒர்க்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் வந்து என்னென்ன தேவையான இருக்கோ அது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் அப்படின்ற போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து 15,700லேருந்து 58,100 வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் இதுக்கு 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் உங்களுக்கு சைக்கிளிங் வந்து கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் கூட உங்கள் அட்ரஸ் எழுதுனா 10x4 inches ஒரு கவர் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மூலமாக தான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கார்டு சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இதில் தெளிவாக வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கும். 10x4 inches போஸ்டல் கவர் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் அவங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து இப்போ இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை 10x4 inches இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கவர் எடுத்து அதில் உங்களோட அட்ரஸ் எழுதி அதுவுமே. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய போஸ்ட் கவரில் எல்லாமே வச்சு கரெக்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டு டைமு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் எழுதுன போஸ்ட் கவர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு இன்டர்வியூ கார்டாக சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் டேட் எல்லாம் எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த யூனியன், எந்த தாலுகாக்கு கீழே வரீங்க, எந்த டிஸ்ட்ரிக்க்கு கீழே வரீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது நான் அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.